தொழில் பண்ணிகிட்ருக்கேன். நம்புகளை போய் பாரு. வணக்கம் உறவுகளே. அதாவது நமக்கு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, கருவாடுகள். அதாவது என்னென்ன கருவாடு வகைகள் இருக்குது, என்னென்ன கருவாடுகள், நம்ம கருவாடுகள் எந்தெந்த ஊருக்கு அனுப்ப போகிறோம், என்னென்ன கருவாடுகள் எந்தெந்த விலையில் கொடுக்க போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக பார்க்குற நண்பர்களும் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தருவீங்க நம்பிக்கையோடு அந்த வீடியோ நான் பதிவிடுறேன் நண்பர்களே. மீனவர்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை தருவீங்க. அதாவது ஒரு பொம்பளை சிரித்து பல்ல கட்டினா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு உங்களுடைய ஆதரவை தந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பார்க்குற கரோடு பார்த்திங்கன்னா முரல் கரோடு. அதிக அளவில் இதை தொக்கு வைக்கிறதுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு அதிக அளவில் வாங்கக்கூடிய ஒரு கரோடு பார்த்திங்கன்னா இந்த கரோடு தான், முரல் தான். அடுத்து பார்க்கக்கூடிய கரோடு பார்த்திங்கன்னா மத்தி கருவாடு, சூடை கரோடுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணணும், ஒரு வியாபாரம் பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு தொழில் நம்ம சாதிக்கணும், சும்மாவே இருந்து ஏதாவது வீட்டில் திட்டிகிட்டு இருக்காங்க, போர் அடிக்குது, நம்ம ஏதாச்சும் பண்ணணும் தோணுன்னு நினைக்கணுன்னு கண்டிப்பாக இந்த கருவாடு தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணுங்கள். ரொம்ப பெண்மணிகள் அதாவது ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிறாங்க, வேலை பிடிக்காமல் இருக்காங்க பாருங்கள். அவங்க ஃபுல்லாமே நம்மக்கிட்ட கால் பண்ணி அதிக அளவில் கேட்டு இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. யாருமே ஒரு தொழிலை சொல்லித்தர மாட்டாங்க, அதை முதல்ல புரிஞ்சுங்க நண்பர்களே. அதுதான் இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த கருவாடு தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள், எவ்வளவு கமாண்டுகள். அதாவது ரொம்ப பேர் திட்டுவாங்க, ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறோம்னு ரொம்ப பேர் கமாண்டுகளை திட்டுவாங்க. அதாவது நம்ம நல்லது பண்ணால் தான் யாருக்கும் பிடிக்காது. அதுதான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம நல்லா சொல்லி கொடுக்குறோம், இந்த உலகத்தில் யாருமே எடுத்துக்க மாட்டுறாங்க. அதாவது என்னென்னா, அந்த சில வியாபாரம் பார்க்குறாங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா, ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குற, வேலையை அமைக்கி வேலையை மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்படி நான் பார்க்க மாட்டேன். எவன் திட்டாலும் எவன் பேசினாலும் எதுனாலுமே காதில் வாங்க மாட்டேன். எல்லா நம்ம மக்களுக்கு நான் உதவி தான் பண்ணுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். சரிங்களா? இந்த உலகத்தில் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இறந்து போயிடுவோம். அதை முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன ஏன்டா வளர்ந்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய மைண்ட் வாஷ் எனக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா, வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை உங்கள் ஊர்களே தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வியாபாரம் பண்ணி பாக்கெட் போட்டு விற்கலாம். இல்லை ஒரு ஓரத்தில் சந்தையில் விற்கலாம், இல்லை பைக்கில் போய் விற்கலாம், இல்லை தெருக்களில் போய் விற்கலாம். நம்ம யாரையுமே ஒரு கலாண்டு போய் சொல்லி திருடி நம்ம சம்பாதிக்கலை, நம்ம உழைச்சி சம்பாதிக்கலாம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா இப்போ திருக்கை கருவாடு. இப்போ அனைத்து கருவாடுமே நம்ம ஏரியா ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். நம்ம வாங்கி வியாபாரிகளுக்கு நம்ம வாங்கி அனுப்ப மாட்டோம். அதாவது வீட்டுகளுக்கு தேவைக்கு கேட்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டேரெக்டாக வந்து வாங்கிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாறை கருவாடு, அதாவது குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரே சிங்கிள் முள் தான், குழம்புக்கு அருமையாக இருக்கும், நல்லா சதையாக தான் இருக்கும். பாறை கருவாடு இது சூம்பாறைன்னு சொல்லுவோம், பாறைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இது அதிக லெவலில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நமக்குள்ளே பிடிச்சவங்க என்னோட நம்பர் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். பிடிச்சவங்க ஆர்டர் கொடுத்து ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா ரேட்டு அல்லது ஃபோட்டோஸ் விலையோடு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமாக ஃப்ரீயாக அனுப்பிடுவோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பாறைக்கரோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்கள் ஊர்களில் எத்தனையோ இடத்துல நீங்கள் கருவாடு வாங்கியிருப்பீங்க, எத்தனையோ இடத்துல ஆன்லைன்லேயும் வாங்கியிருப்பீங்க. நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து ஒரு நாள் அல்லது 2 நாள்லேயே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு 3 நாள் ஆகும். ஆமாம், தமிழ்நாடுனா 1 நாள் அல்லது 2 நாளில் வந்துடும். இது சூப்பராக. அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா மத்தி கருவாடுன்னு சொல்லுவோம். சில ஊர்களில் இது சூடை கருவாடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒவ்வொரு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாதிரி ஏரியாக்களில் இது மத்தி கருவாடுன்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ஊர்களில் இது சூடை கருவாடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா இது பண்ணா கருவாடு பாருங்கள். இதுதான் பண்ணா கருவாடு. எவ்வளோ பெருசாக எவ்வளோ தெளிவாக காய வச்சு
வச்சுருக்கேன், பதப்படுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் நண்பர்களே. அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கருவாடு நம்மக்கிட்ட வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா நெய்மீன் கருவாடு. நெய்மீன் கருவாடு இருக்குது, வாழை கருவாடு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டாம்பாறை, திருக்கை, அனைத்து விதமான கருவாடுகள் நம்ம வச்சுருக்கோம் உறவுகளே. எந்தெந்த கருவாடு உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கும். சென்னாக்கனி இருக்குது, மாசி கருவாடு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நெத்திலி. எவ்வளோ தெளிவாக சுத்தமாக காய வச்சுருக்கேன் பாருங்கள். ஆமாம், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த கருவாடை தான் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம். அதான் ஃபோட்டோவில் ஒரு கருவாடு நம்ம உங்களுக்கு அனுப்புறது ஒரு கருவாடு அனுப்ப மாட்டோம். மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதாவது நம்ம தரமான கருவாடு, உறுதியான கருவாடு, தெளிவான கருவாடுகளை மட்டுமே உலகத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லா மக்களுக்குமே நம்ம வந்துட்டு கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், எனக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதாவது நான் நம்பிக்கையோடு அந்த வீடியோவை பதிவிடுறேன். கருவாடு சாப்பிடக்கூடிய உறவுகள், நண்பர்கள், அக்கா, தங்கை, தம்பி எல்லோரும் இருந்துச்சுன்னா இந்த நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கருவாடு ஆர்டர் கொடுத்து ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை சாப்பிட்டாங்க மறுபடியும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களுமே நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் நம்ம தரமான முறையில் தெளிவான கருவாடு மட்டும் அனுப்பிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கோவா நெத்திலி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நெத்திலி. நம்மக்கிட்ட எவ்வளோ தெளிவாக சுத்தமாக காய வச்சுருங்க பாருங்கள். அதாவது உப்பு அதிகமாக இருக்காது. 100க்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்துட்டு 10% 20% தான் இருக்கும். ஒரு காவாசி உப்பு போட்டு அப்படியே நம்ம கடத்தில் அலசி காய போட்டுருவோம். அதிக அளவில் நம்ம உப்பு வைக்க மாட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா பால் நெத்திலி கருவாடு பாருங்கள். இதான் பால் நெத்திலி கருவாடு. எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ சுத்தமாக, பளபளன்னு அப்படியே பார்க்கையில் பச்சையே திங்கலாம் போன தோணுதா? எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் யார் உலகத்தில் எங்கேயே வேணாலும் வாங்கியிருக்கலாம், நம்மக்கிட்ட கருவாடு வாங்கி பாருங்கள். எவ்வளோ தெளிவாக சுத்தமாக கொடுக்குறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் பால் நெத்திலி கருவாடு. எவ்வளோ சுத்தமாக கொடுக்குறோம் பாருங்கள் உறவுகளே. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருவாடு நம்மக்கிட்ட 1 டன் அல்லது 2 டன் 5 டன் வரை வாங்கலாம். அவ்வளோ கருவாடு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நெத்திலி கருவாடு அப்படியே போட்டோம்னா அப்படியே சலன்னு சவுண்டு கேட்கும். இதான் பால் நெத்திலி கருவாடு. உங்களுக்கு சில பேர் கேட்குறாங்க எப்படி நான் ஆர்டர் கொடுக்குறது அப்படின்னு. இல்லை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏரியாவுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி தந்துடுவோம். நீங்கள் அழகாக பாக்கெட் பண்ணி வைக்கலாம், இல்லை கடைகளில் போய் வைக்கலாம், இல்லை சந்தையில் வைக்கலாம். நம்மக்கிட்ட வாங்குன்னு சொல்லலை, நீங்கள் உங்கள் ஏரியாவில் கிடச்சா நீங்கள் அழகாக வாங்கி வியாபாரம் பண்ணுங்கள். நம்ம சும்மாவே இருந்தது காலத்தை ஓட்டக்கூடாது. அடுத்தவங்க கையையும் நம்ம எதிர்பார்த்து வாழக்கூடாது. சரிங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுங்க. 100 ரூபா கொடுங்க, 200 கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஓயாமல் திட்டிகிட்டே இருப்பாங்க. உனக்கு வேலையே இல்லையா, வேலை மயிரே கிடையாதா, ஓயாமல் காசு கட்டிகிட்டே இருக்கா நீ, இதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டுவாங்க. அதாவது நம்ம கை நல்லா இருந்தால் நம்ம யார்கிட்டையுமே கை ஏந்தி நிற்கக்கூடாது. அதனால் சொந்த உழைப்பில் நம்ம வாழணும். அதுதான் நான் சொல்கிறேன். பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு சிறு உதவியை நினச்சிக்கிட்டு இந்த கருவாடு தொழில் இறங்குங்க. கண்டிப்பாக அதிகம் முதலீடு போட்டுறக்கூடாது. என்னென்னா 5000 10,000 போட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1000 2000 முதலீடு போட்டு எப்படி லாபம் வருது, எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தொழிலை பண்ணுங்கள். சிலவங்க பெண்மணிகளுக்கு கணவர் இறந்துருப்பாங்க, இல்லை கணவர் இல்லாமல் இருப்பாங்க. ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. நான் ரொம்ப பேருக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகள்.